நாங்கள் குக்கிங் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆகுது. அதனால இன்னைக்கு குக்கிங் வீடியோ போட போகிறோம். நாங்கள் என்ன சமைக்க போகிறோம்னா இன்னைக்கு சிக்கன் பொட்டேட்டோ கிரேவி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சோண்டு சிக்கன் எடுத்துக்கிறதுனால நாங்கள் 2 தக்காளியும் 2 வெங்காயமும் 2 மிளகாவும் அப்புறமா கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் பட்டை கிராம்பு சோம்பும் அப்புறமா 2 பொட்டேட்டோவும் எடுத்துருக்கோம். வாங்க நம்ம எப்படி சமைக்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறோம். வாங்க எப்படி போடுறோம். இது பட்டை கிராம்பு சோம்பு போட்டுக்கலாம். வாங்க நல்லா பொரியட்டும். பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வதக்கலாம். நாங்கள் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சோம். ஆனால் நாங்கள் அது காய்ச்ச மறந்துட்டோம். வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். எங்கள் மம்மி இருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் மம்மி கூட தான் சமைக்கணும். வீடியோலாம் போட்டிருக்கோம். நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. அதே மாதிரி உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு 2 பல்லு விழுந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா வதங்கணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போனோடனே நம்ம தக்காளி போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணலாம். இது வதங்கிறதுக்கு 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வாங்க இப்போ பொட்டேட்டோ போட்டுக்கலாம். வாங்க இப்போ சிக்கன் போட்டுக்கலாம். கறியும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் ஊற்றிக்கலாம்.
ஜென்ஸும் குக் பண்ண கற்றுக்கோங்க, யூஸ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாதி வந்துச்சு. இந்த டைம்ல மிளகு தூள் போட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இன்னும் 5 மினிட்ஸ் நல்லா வேக விடணும். மூடி போட்டு இன்னும் 5 மினிட்ஸ் வேக வச்சிருக்கோம். 5 நிமிஷம் ஆச்சு. வாங்க இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு.